சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் அரிசியை வச்சு இன்றைக்கி இட்லி பார்க்க போகிறோம். நல்ல கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த அரிசியில் இன்றைக்கி இட்லி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ரேஷன் அரிசி வந்து நான் 4 கப் எடுத்துக்க போகிறேன். நாலு கப் ரேஷன் அரிசி எடுத்தாச்சு. இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். அது நம்ம ஃபஸ்ட்டு இந்த 4 கப் புழுங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லைட்டான ஸ்மெல் வரும். அதனால் ஃபஸ்ட்டு கல்லுப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா ஊற வைக்கும்போது அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணும்போது இட்லி நல்லா வெள்ளையாக வரும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவணும். உப்பு போட்டு இந்த தண்ணியில் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். இப்போ இந்த தண்ணியை தூர ஊற்றிடலாம். தண்ணியை தூர ஊற்றியாச்சு. இப்போ 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 3 நேரம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நேரம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவி ஊற்றிடலாம். இந்த மாதிரி உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவும் போது அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதனால தான் நான் 4 நேரம் கழுவியிருக்கேன். டோட்டலாக 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 1 கப் இட்லி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி அரிசி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊற வைக்கும்போது தெரியும். இப்போ அவ்வளோவா டிஃப்ரெண்ட் தெரியாது. 5 மணி நேரம் அரிசி நல்லா ஊறணும். அந்த புழுங்க அரிசி வந்து ஃபுல்லாகவே நல்லா வெள்ளையாக இருக்கும். இட்லி அரிசிக்கு ஈக்குவலாகவே ரேஷன் அரிசியும் நல்லா வெள்ளையாக வந்துடும். இப்போ உளுந்து வந்து 5க்கு 1ன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ இட்லி அரிசியில் மெஷர்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி அரிசிக்கு நான் கரெக்டாக 5க்கு 1 அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ராலாம் உளுந்து போட மாட்டேன். இப்போ ரேஷன் அரிசின்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது 1 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 5 மணி நேரம் ஊறணும். உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதனால் உளுந்தில் சேர்க்கும் போது தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் 4 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ அப்படியே டைரெக்டாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்துக்கு தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் தண்ணி தொளித்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். கரெக்டாக உளுந்து வந்து 20 நிமிஷம் அரைச்சா போதும். 10 நிமிஷம் அரைச்சாச்சு. இன்னொரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி உளுந்து எடுத்தோம்னா நல்லா பந்து மாதிரி உழணும். இது வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் அரைக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. இப்போ உளுந்து மாவை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் 5 மணி நேரம் ஊறி இருக்க அந்த அரிசி பாருங்கள், கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல, அந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது அரிசி. அரைச்சி எடுத்தாச்சு. அரிசி வந்து கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆட்டியிருக்கேன். உளுந்து வந்து 20 நிமிஷம் போட்டுக்கணும், அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் போட்டு அரைச்சிக்கணும். இது கரெக்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி அரிசியும் உளுந்தும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கலாம். 8 hours கழித்து பார்க்கலாம். இப்போ பார்க்குறது 8 hours கழித்து பார்க்குறோம். நல்லாவே மாவு பொங்கி இருக்குது. நல்லா கலக்கிக்கலாம். இதில் எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். 1 நிமிஷம் நம்ம இட்லி வந்ததுக்கப்புறம் தண்ணி மேலே தொளிச்சோம்னா நல்லா ஈஸியாக வந்துடும். எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். நான் மோஸ்ட்லி இந்த மெத்தடில் தான் வைப்பேன். மாவு ஊற்றி 8 நிமிஷத்தில் வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இந்த மாதிரி சூடாக இருந்தோடனே லைட்டாக எல்லா தட்டுலேயுமே லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி தொளிச்சிட்டு ஒரு நிமிஷத்தில் உடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஸ்பூன் எடுத்துக்கணும். அப்போனா தான் எடுக்கும்போது வந்து இட்லி வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். கொஞ்சம் இந்த பள்ளமாக இருக்கிற ஸ்பூன் எடுத்தோம்னா ஃபுல்லாகவே மாவு இட்லி எடுக்கிறதுக்கு வராது, பாதி வந்து தட்டில் தான் ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஸ்பூன் எடுத்துக்கலாம், எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எண்ணெய் தடவாமலே நல்லா இட்லி நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. எடுத்துக்கலாம். இட்லி பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது இட்லி. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இந்த ரேஷன் அரிசியில் இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.